தனியார் பள்ளிகளில் இடஒதுக்கீட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை பள்ளிகளுக்கு நேரடியாக வழங்கக்கூடாது என பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள முதலமைச்சர் தனிப்பிரிவில் இன்று புகார் மனு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைப்பின் சட்டக்கல்வி செயலாளர் சுரேஷ் பாபு, இடஒதுக்கீட்டில் சேரும் மாணவர்களுக்கு வரும் உதவித்தொகையை பள்ளிகள் எடுத்துக்கொள்வதாக குற்றம் சாட்டினார். மேலும் பெற்றோர்களிடம் இருந்தும் பணத்தை பள்ளிகள் பெற்றுக்கொள்வதாகவும் கூறிய அவர், மத்திய அரசு இதற்காக ஒதுக்கியுள்ள 95 கோடி ரூபாயை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அனைத்து தனியார் பள்ளிகளும் அந்த 25% ரிசர்வேஷன் கீழே சேர்க்கப்பட்டுள்ள மாணவர்களிடமிருந்து அவர்கள் பெற்றோர்களிடமிருந்து அவர்களை பயன்படுத்தி அவங்களோட ஃபீஸை அவங்களே வாங்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் மாணவர்களிடையும் பணத்தை பெற்றுக்கொண்டு கவர்மெண்ட் கிட்டையும் கிளைம் போட்டிருக்காங்க. ஒன்ஸ் அவங்க கவர்மெண்ட் மாணவர்கிட்ட வந்து ஃபீஸ் கிளைம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க அது 25% ரிசர்வேஷன் கீழே அவங்களை பள்ளியை சேர்த்ததாக கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி இவ்வளவு தெளிவில்லாத சூழ்நிலை, இவ்வளவு குழப்பத்துக்கு இடையில அரசாங்கம் 95 கோடி ரூபாயை தனியார் பள்ளிகளுக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட்டுக்காக ஒதுக்கி வைக்கிறோம் என்று சொல்வது மிகவும் தவறான ஒரு